இந்த உலகத்துல ஜாம்பிஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுவும் ஒரு போதைப் பொருள் மனிதர்களை ஜாம்பிஸா மாத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னா உங்களால இதெல்லாம் நம்ப முடியுதா? உலகத்தின் மிக பயங்கரமான அந்த போதைப் பொருள் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 200 பேர் இந்த மோசமான போதைப் பொருளை பயன்படுத்தி இறந்து போறாங்க அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு செய்தி தொகுப்பா அமைய போகுது. சத்தியம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆகாஷ் பிரவீன். உங்களில் சில பேருக்கு அமெரிக்காவில் செட்டில் ஆகணும் அப்படின்னு கனவு இருக்கும். ஒரு சிலருக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் அமெரிக்காவுக்கு போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். தப்பு இல்லை, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இப்போவும் நீங்கள் அமெரிக்காவோட கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க், லாஸ் வேகாஸ், வெர்ஜினியா, ஏன் வாஷிங்டனுக்கு போனீங்கன்னா கூட அங்கே உள்ள ரோட்டோரங்களில் சில வித்தியாசமான மனிதர்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அவங்க பார்ப்பதற்கு மனிதர்கள் மாதிரி இருந்தாலும் அவர்கள் மனித ரூபத்தில் நடமாடும் ஒரு ஜாம்பிஸ்னு தான் சொல்லி ஆகணும். காரணம், அவங்க எடுத்துக்கொள்ளும் அந்த அதிபயங்கரமான போதைப் பொருள். அமெரிக்கா மட்டும் இல்லாம அதை சுற்றி உள்ள நாடுகளையும் அச்சுறுத்தி வரும் இந்த போதைப் பொருளுக்கு பெயர் தான் ஃபென்டலின். இந்த ஃபென்டலினை பயன்படுத்துறவங்க அமெரிக்கர்கள் மட்டும் கிடையாது. அதுல முக்கால்வாசி பேர், நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டு அங்க போறவங்க தான். அப்புறம் அங்கே வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு, அப்படியே கிடைச்சாலும் அங்கே உள்ள அட்மாஸ்பியர்லாம் செட் ஆகாமல் விலைவாசியை சமாளிக்க முடியாமல் பல வெளிநாட்டவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கின்றனர். அப்படி வாழ்வாதாரத்தை இழக்கும் நபர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு செல்ல மனம் இல்லாமல் சாலையோரங்களிலேயே வசிப்பாங்க. அப்படி வசிக்கும் ஏராளமான நபர்கள் இந்த ஃபென்டலின் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. இந்த ஃபென்டனில் போதைப் பொருளோட ஃபார்முலா சைனாவில் தான் தயாரிக்கப்பட்டுச்சு. ஒரு புறம் இந்த ட்ரக் டாக்டர்ஸ் பரிந்துரைப்படி சில மருத்துவ குணங்களுக்கு எல்லாம் பயன்படுது. ஆனால் மற்றொரு புறம் சிலர் இந்த ட்ரக்கோட ஃபார்முலாவை சட்ட விரோதமாக அவங்களுடைய லேபில் தயாரித்து கொஞ்சம் ஓவர் டோஸ்லாம் ஏற்றி இந்த மாதிரியான நபர்களுக்கு குறைஞ்ச விலைக்கு விற்பனை பண்ணுறாங்க. இந்த ஃபென்டலினை ஒரு ஊசியில் 2 கிராம் ஏற்றி வெயின்ஸில் செலுத்தணும் அப்படின்னா கொக்கைன் ஹெராயினை விட 50 மடங்கு போதை வீரியம் அதிகமாக இருக்கும்னு கூறப்படுது. இந்த ஊசியை செலுத்தின உடனேயே மூளைக்கு செல்லும் நரம்பு மண்டலங்களில் டோபமைன் என்னும் சுரப்பி அளவுக்கு அதிகமாக சுரக்கும். இதன் அதீத போதையால வானத்தில் பறக்கிற மாதிரியும் தண்ணீரில் மிதக்கிற மாதிரியுமான உணர்ச்சிகள் எல்லாம் மனிதனுக்கு ஏற்படும். சுருக்கமாக சொல்லணும்னா வெளியுலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாம அவங்க ஒரு தனி உலகத்துக்குள்ள போயிடுவாங்க. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த ஃபென்டலினை உடல்ல செலுத்தின 10 நிமிஷத்திலேயே அவங்களுடைய முதுகெலும்பு அப்படியே தரையை நோக்கி வளைஞ்சிரும். சுமார் 4 இருந்து 6 மணி நேரம் வரை இருக்கக்கூடியதான இந்த போதையின் வீரியம் இறங்கினதுக்கு அப்புறமும் கூட முதுகு பகுதியை நிமிர்த்தி அவங்களால முழுசா பழைய பொசிஷனுக்கெல்லாம் வர முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும், அப்படியே குனிஞ்சுக்கிட்டே தான் இவங்க நடமாடுவாங்க. இதெல்லாம் பார்ப்பதற்கே ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கும். இப்படி குனிஞ்ச வண்ணம் காணப்படும் இந்த நபர்கள் வாய் கூட சரியா பேச முடியலனாலும் திருப்பி அதே போதைப் பொருளை தான் பயன்படுத்துவாங்க. ஆங்கிலத்தில் இதற்கு பேர் சடன் அடிக்ஷன் சொல்லுவாங்க. இப்படி திருப்பி பயன்படுத்த வைத்து பல உயிர்களை காவு வாங்குகிறது இந்த ஃபென்டலின் அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் இது சட்டவிரோதம் என்றாலும் கூட இரு நாட்டு அரசுகளும் இது போன்ற பிரச்சனைகளை கண்டும் காணாமலும் தான் இருக்குது. இந்த ஃபென்டலின் அமெரிக்காவோட அழகையே கெடுத்துட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். ஒரு காலத்துல எல்லாம் அமெரிக்காவில் வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தெருவுக்கு வந்தாலும் கூட சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ரோட்ல நின்று கிட்டார் வாசிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இது போன்ற செயல்கள்ல எல்லாம் ஈடுபட்டு அவங்க தங்களுடைய வருமானத்தை சம்பாதிச்சாங்க. இதன் மூலமாக பல சாலையோர வசிப்பவர்கள் கூட பல திறமைகளை வளர்த்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நாம் கொண்டாடும் பல நட்சத்திரங்கள் கூட தெருக்களில் இருந்து வந்தவர்கள் தான் என்பது நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா அப்படிப்பட்ட மனிதர்களை குறிவைச்சு இந்த குறைந்த விலைக்கு விற்கப்படும் போதைப் பொருளால பலர் சாவை தேடி செல்கின்றனர். பொதுவாகவே ஒரு மனிதன் குடிப்பழக்கத்திற்கோ அல்லது சிகரெட் பழக்கத்திற்கோ அடிமையானால் ஒரு நல்ல மருத்துவர் அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல தெரபிஸ்ட் அமர்ந்து அவன்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினாலே போதும் 70% கேஸை சால்வ் பண்ணிடலாம். அதிலும் குறிப்பாக இந்த விருப்பம் இல்லாமல் குடிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையெல்லாம் மிஞ்சி போனால் 1 வருடத்திற்கு உள்ளாகவே திருத்தி விடலாம். ஆனால் இந்த மாதிரியான ஃபென்டனில் ஜாம்பிக்களை நீங்கள் எப்படி திருத்துவீங்க? நீங்களே போய் அவங்கள்ட்ட பேசினா கூட முதல்ல நீங்கள் பேசுறது அவங்களுக்கு புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் அவர்கள் உயிர் பிழைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும்.
காரணம் அவ்வளவு மோசமானது இந்த ஃபென்டலின். முதுகெலும்பு பாதிப்பு, உடலில் இரத்த காயங்கள், அழுகும் புண்கள், கண் பார்வை மங்கல், மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பல பாதிப்புகள்னால அவங்க சீக்கிரமே இறந்து விடுறாங்க. இப்போ இந்த போதைப் பொருளோட பழக்கம் அமெரிக்கா மட்டும் இல்லாம கனடா, வட ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கும் வேகமா பரவிட்டு வருது. இந்த பயங்கரமான போதைப் பொருட்கள் எல்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ள நுழையாம இருக்க நமது நாட்டின் NCP, அதாவது நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பூரோ தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. ஒருவேளை இது ஏற்கனவே நம்ம நாட்டில் இருந்தாலும் கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. அதனால நம்மால் முடிந்தவரை போதைப் பொருட்கள் குறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி உயிர்களை காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மேலும் ஒரு போதையில்லாத உலகத்தை நமது அடுத்த தலைமுறைக்கு நாம் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.